வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோஸ். ஒரு சின்னதாக ஒரு ஐடியா, லேர்னிங் அண்ட் ஷேரிங் மெத்தடு தான். ஒன்றும் இல்லை, ஹிந்து பேப்பர் டெய்லி நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்றது கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கனாக்கா, சரி அப்படியே ஐடென்டிஃபை பண்ணாலும் அதோட ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை படிக்கிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் எடுக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1 மணிலேருந்து இல்லைன்னா ஒரு 1:30 2 மணி வரையும் தான் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லி டைம் ஒதுக்கணும். ஆனால் நம்ம அவ்வளோ டயத்தில் ஒரு நியூஸ் பேப்பரை படித்து அது இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கம்பைல் பண்ணி அதை படிக்கிறோம் அப்படின்னாக்கா நிறைய டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நான் எனக்கு கிடைச்ச ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அதை மேக் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, நான் என்னென்னா டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன உங்களுக்கு சொல்லிவிடுவேன். என்னென்ன ஆர்டிகல்ஸ் இன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் அப்படின்றது. அதோட நோட்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஹிந்து பேப்பரில் என்ன ஹெட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிளாக கேட்டதும் கிடையாது, கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ என்ன அந்த கோர் ரிலேட்டடான டாபிக்ஸ் என்ன, அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நீங்கள் உங்களுக்கு கொஷின்ஸாக வருமே தவிர, உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த பேப்பரில் உள்ளதையே அப்படியே உங்களுக்கு கொஷின்ஸாக கேட்குறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ அதுதான் என்னோடய தாட்ஸு. ஸோ நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் இன்றைக்கி உள்ள ஹிந்து பேப்பரில் இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதோட நோட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை டிஜிட்டல் நோட்ஸாகவே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எதாவது ஸ்கிரிப்ட்ஸாக நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸாக கூட நீங்கள் டெய்லி எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா, சப்ஜெக்ட் வைஸு. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா 24 மார்ச் 2023. ஸோ இன்றைக்கி டேட்டில் பார்த்துட்டிங்கனாக்கா ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ், ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா, ராகுல் காந்தி கெட்ஸ் 2 year ஜெயில் டேர்ம்ஸ் இன் டிஃபமேஷன்ஸ் கேஸு. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ராகுல் காந்தியை டிஃபமேஷன் கேஸ்க்காண்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி அதை கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அரெஸ்ட் பண்ணல, கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கேஸ் ஹைகோர்ட் ஆஃப் குஜராத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரிங்களா. ஸோ இப்போ அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதில் என்னன்னாக்கா 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த கேஸுக்காண்டி. ஸோ என்ன கேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா, ராகுல் காந்தி அதாவது ப்ரீவியஸாக நடந்த எலெக்ஷன் நடந்தது. அது கேம்பெயினில் போயிருந்தாங்க. ஸோ அப்போது அவங்க அந்த கேம்பெயினில் இருக்கும்போது ஏன் மோடி கவர்மெண்ட், அதாவது மோடி பேர் உள்ளவங்கள்லாம் திருடர்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கேம்பெயினில் இவர் சொல்லிட்டாரு. ஸோ அந்த சீசன் தான் நீரவ் மோடி அந்த மாதிரி நிறைய மோடிஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பணத்தெல்லாம் ஏமாற்றிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை இது பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருப்பாரா என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் அது ஒரு பிஜேபி எம்பிஸ் மோடி அப்படின்றவர் ஒருத்தர், ராகுல், அவரோட பேர் அப்படின்றது என்னன்னாக்கா, அதாவது அவரோட பேரும் மோடி தான். சரிங்களா. அவர் ஒரு எம்எல்ஏ, பிஜேபி பார்ட்டியோட எம்எல்ஏ. ஸோ அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாரு. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்துட்டிங்கனாக்கா, அதில் விசாரிச்சுட்டு இவங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துட்டிங்கனாக்கா ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம். இவங்களுக்கு ஆல்ரெடி பெயில் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் நியூஸு. சரிங்களா, இதுதான் நியூஸு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸாக கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இதோட பேக்ரவுண்டு என்ன, டிஃபமேஷன் கேஸ்னால் என்ன, அப்புறம் லோக்சபாவில் ஒரு எம்பியை ஏன்னா ராகுல் காந்தி அப்படின்றவர் லோக்சபாவில் எம்பியாக இருக்கார். ஸோ லோக்சபாவோட எம்பியை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு நோட்ஸாக எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, டிஃபரிங் வியூஸ் எமர்ஜ் ஆன் எம்பி டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன், எம்பியை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி என்ன அப்படின்றத அதே சேம் லிங்க்அப் பண்ணி 2வது ஆர்டிகல்ஸாக வந்திருக்கு. ஸோ இதோட உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நோட்ஸு.
தேர்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டிங்கனாக்கா இந்தியா ரிஜெக்ட் J&J attempt to extend patent of டிபி ட்ரக். ஸோ டிபி ட்ரக் இதில் என்ன அப்படி சொல்ல வர்றாங்கன்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படின்றவங்க வந்துட்டு பேட்டன்ட் பார்த்துட்டிங்கனாக்கா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. ட்ரக்ஸ் டிபியில் வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த ட்ரக்ஸுக்காண்டி இவங்களுக்கு வந்துட்டு பேட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேட்டண்ட்டை வந்து எக்ஸ்டென்ஷன், அந்த ட்ரக்கோட பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கனாக்கா பெடக்வைலின் அப்படின்றது தான். சரிங்களா? இது வந்து ஆன்டி டிபி ட்ரக்கு. ஸோ இந்த ட்ரக்கோட இது ஜூலை மாதத்தோட முடிய போகுது. வர ஜூலை மாதத்தோட இவங்களுக்கு அந்த பேட்டன்ட்டோட ரைட்ஸ் வந்துட்டு முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஜெனரிக் ட்ரக்காக வந்துட்டு இவங்க நம்ம வந்துட்டு மற்ற கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இதை உற்பத்தி பண்ணலாம். அது சரிங்களா? ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணாங்க, இதை எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதோட இம்பார்ட்டண்டான இப்போ டிபினா என்ன அதோட நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டன்ட் ரைட்னா என்ன அப்படின்றதோட நோட்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஆர்டிகல்ஸ் வந்து யூபியில் வந்துட்டு UP is missing Saras cranes that's stirred up a hornet's nest in the state's politics. ஸோ யூபியில் பார்த்துட்டிங்கன்னா சாரஸ் கிரேன் வந்துட்டு கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி காலில் நல்லா அடிபட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வைத்தியம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுதான் வந்துட்டு நியூஸு. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சாரஸ் கிரேனை பற்றின டீட்டெயிலான நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா SC to hear pleas against polygamy and நிக்கா ஹலாலா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அதாவது கேஸ் போயிட்டுருக்குது. இது என்ன அகேன்ஸ்டானா போலிகாமி அண்ட் நிக்கா ஹலாலா. போலிகாமி அப்படின்றது என்னன்னாக்கா அதாவது முஸ்லீம் சமூகத்தினர்கிட்ட பார்த்துட்டிங்கனாக்கா அந்த மதத்தில் ஒரு 4 பெண்களை வந்துட்டு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது, சட்டம் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு போலிகாமி. அப்புறம் நிக்கா ஹலாலா அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க முஸ்லீம் கம்யூனிட்டியில். ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒய்ஃபை வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. சரிங்களா? இப்போ திருப்பியும் அவங்க மனசு மாறி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால திருப்பி அவங்க ஒன்று சேரணும், ஒன்றா வந்துட்டு வாழணும், ஒன்றா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா அது இம்பாசிபிளான விஷயம் ஒரு தடவை வந்துட்டு டிவோர்ஸ் ஆச்சுன்னா. ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பார்த்துட்டிங்கன்னா முஸ்லீம் கம்யூனிட்டியில் ரூல்ஸ் என்ன அப்படின்னாக்கா அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணணும். ஸோ அவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்கள டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ திருப்பியும் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ரூல்ஸு. ஸோ இதுக்கு சம்மந்தமான வந்துட்டு ரூல்ஸை வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கனாக்கா IPC செக்ஷன் 494 இந்தியன் பேனல் கோட் படி போலிகாமி ஹலாலாவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இல்லீகல் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் இந்த வைட் டிஸ்பாரிட்டிஸ் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட்டு. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பற்றி போயிட்டுருக்கு. சரிங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னாக்கா நம்ம வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் ஏன் வந்துட்டு கம்மியாக இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவோட நம்மளோட கண்ட்ரியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஆர்டிகல்ஸு. ஸோ இதோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பற்றின டீட்டெயிலான நோட்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளைமேட் சேஞ்ச் சர்வைவல் கைடு டு ஆக்ட் அண்ட் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ கிளைமேட் சம்மந்தமான வந்துட்டு ஒரு ஆர்டிகல் கிளைமேட் சேஞ்ச், அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த அமைப்புலேருந்து வந்துட்டு பார்த்துட்டிங்கனாக்கா கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக என்னென்னலாம் பண்ணணும். ஸோ அப்படி கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு நம்மளோட கார்பன் எமிஷன்ஸ் வந்து அதிகமாகுதுனாக்கா டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு என்ன பண்ணணும், இதில் வந்துட்டு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். ஸோ இப்போ அதனால வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஐஸ்லாண்டோட ஐஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ குறையிறதுனால கடல் மட்டம் அதிகமாகுது. கடல் மட்டம் அதிகமாக இருந்ததுனாக்கா கடலோரத்தில் இருக்கிற வந்துட்டு நாடுகள்லாம் வந்துட்டு முழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதனால் பார்த்துட்டிங்கனாக்கா டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்துட்டு ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணணும். அந்த ஃபண்டை வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்து இது மாதிரி, அதாவது எப்படின்னாக்கா கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்கான வழிவகைகளை வந்துட்டு பண்ணணும் அப்படின்றது சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் தான் இது. ஸோ இதோட ப்ரீஃபான நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ஸ் ஆஸ் எ பர்டன் ஆன் த புவர் அப்படின்ற ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வந்துட்டு இருக்குது.
ஸோ அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் வந்துட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு என்ன கண்டிஷன் ஆகும், அவன் கவர்மெண்ட் மேலே என்னென்ன பர்டன்ஸ் வரும், டேக்ஸ் வந்துட்டு நமக்கு சுற்றி சுற்றி நம்மள்ட்டே தான் வரும் அப்படின்ற மாதிரி இதோட ஆத்தர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா, இப்போது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பார்த்துட்டிங்கனாக்கா, இப்போ வந்துட்டு ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறாரு, ஒரு 50, 60 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணுறாருனாக்கா, ஆல்ரெடி அவர் வந்துட்டு 60 வருஷம் வந்துட்டு சேலரி வாங்கியிருப்பார். அவர் வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டு சம்பளம் என்னவோ அதில் வந்துட்டு 50% வந்துட்டு பென்ஷனாக வந்துட்டு இப்போ ரூ. 1,00,000 வந்துட்டு சம்பளமாக வாங்கியிருந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னாக்கா, பென்ஷன் போகிறப்ப அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50,000 வந்துட்டு அவருக்கு வந்து பென்ஷனாக கிடைக்கும். அவர் இப்போ ஒரு 10, 20 வருஷம் இருக்காரு அப்படின்னாக்கா, அது பென்ஷனாக கொடுப்பாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மனைவிக்கு வந்துட்டு அதை வந்துட்டு பென்ஷனாக கண்டினியூ ஆகும். ஸோ இது பார்த்துட்டிங்கனாக்கா, இப்போ இது வந்துட்டு நம்ம அரசாங்கத்துக்கு வந்துட்டு பெரிய ஒரு பர்டனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துட்டு அது அன்னில வந்துட்டு இவங்களுக்கு கம்பன்சேட் அப்பாயின்மெண்ட் வேறு கொடுக்கணும். இப்போ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கனாக்கா, உங்களுக்கு விலைவாசி ஏற ஏற உங்களோட பென்ஷனும் வந்துட்டு ரிவைஸ்டு ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம் வருது. இப்போ வந்துட்டு என்பிஎஸ்ல பார்த்துட்டிங்கனாக்கா, இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நியூ பென்ஷன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காரு. அவரோட மந்த்லி சேலரியில் பார்த்தீங்கன்னா 10% வந்துட்டு கட் பண்ணிடுவாங்க. அதாவது பென்ஷனுக்காண்டி கட் பண்ணிடுவாங்க. அவங்களோட என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் அது ஆல்ரெடி போய் ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? சேவ் ஆகிடும். இது அன்னில கவர்மெண்ட் 10% அது ரெண்டுத்தையும் 10, 10, 20% வந்து என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் மந்த்லி போயிட்டு சேவ் ஆகிடும். அந்த 20% அவரோட அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு அதாவது பார்த்துட்டிங்கனாக்கா நிறைய ஃபே மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிடுறாங்க. சரிங்களா? நிறையா ஐசிஐசிஐ, எல்ஐசி இது மாதிரி இடத்துல வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸடான இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு அவர் அக்கௌண்ட்லேயே வந்துட்டு போயிடும். ஸோ அவர் பென்ஷன் போகிறப்போ ஒரு ரூ. 1,00,000 ரூ. 1,00,00,000 ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்குது அப்படின்னாக்கா, அதோட 60% வந்துட்டு வித்தவுட் கேஷ் ஆகும். அதாவது 60% டைரெக்டாக கொடுத்துருவாங்க. பாக்கி 40% ஒரு சின்ன அமௌண்ட்டாக அவருக்கு பென்ஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 60% அவரோட பென்ஷன் அக்கௌண்ட்டில் இருக்கிறத வந்துட்டு நான் டேக்ஸ், அதாவது டேக்ஸ் கட் பண்ண மாட்டாங்க. ஆனால் 40% அவர் அக்கௌண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு டேக்ஸாக கட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதில் கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக வந்துட்டு 10 ஆர்டிகல்ஸ் தான் 7, 8 ஆர்டிகல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸு. ஸோ இதோட நான் உங்களுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஷார்ட் நோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் ரேபிட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்ன, சரிங்களா? ஸோ அதுவும் நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிடிஎஃபாக இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வந்துட்டு ஒரு லேர்னிங் அண்ட் ஷேரிங் மெத்தடில் நான் வந்துட்டு ஒரு இடத்துல படித்ததை கம்பைல் பண்ணி உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன் நான். அதாவது இது ஹிந்தியில், இங்கிலீஷில் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நம்மளோட தமிழ் லாங்குவேஜில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்